கதை 10. தந்திரமான குள்ளநரி. ஒரு காட்டில் ராஜாவாக இருந்த வயதான சிங்கம் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையும் நிலையில் இருந்ததால் புதிதாக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க மிருகங்களிடம் கடுமையான போட்டி நிலவியது. வயது குறைவாக உள்ள பல மிருகங்கள் காட்டின் ராஜா அரியாசனம் ஏறிட ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு வந்தன. அந்த காட்டில் வசிக்கும் ஒரு குள்ளநரி பசியினால் உணவு தேடுவதற்கு அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்றது. அங்கு ஒரு நெசவாளரின் வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய பானை இருப்பதைக் கண்டு அதன் உள்ளே பழைய உணவுகள் இருக்கும் என எண்ணி நரி அந்த பானையில் துணிகளுக்கு இடும் நீல நிறமுடைய சாய நீர்தான் இருந்தது. குள்ள நரி அந்த சாய நீரில் விழுந்ததால் அதன் உடல் முழுவதும் நீல நிறமானது. தனது உடல் முழுவதும் நீல நிறமாக ஆனதை அங்குள்ள தண்ணீர் ஓடையில் பார்த்து, நல்லது, நான் இந்த புதிய மாறுபட்ட நிறத்தில் காடுகளுக்கு சென்று எல்லா மிருகங்களையும் அச்சமடைய செய்யலாம் என எண்ணியது. நரி எண்ணியபடியே காட்டில் சென்றபோது இந்த வேறுபட்ட நிறத்துடன் நரியை கண்ட எல்லா மிருகங்களும் பயமுற்றன. இந்த சந்தர்ப்பத்தை நரி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மற்ற மிருகங்களை அதிகாரமாக, இங்கே பாருங்கள் சக மிருகங்களே, நான் தான் இப்போது இந்த காட்டிற்கு புதிய ராஜா. இப்போது முதல் தினந்தோறும் நீங்கள்தான் எனக்கு உணவு, தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இந்த காட்டில் நடக்க வேண்டும் என சத்தமிட்டது. அதற்கு பயந்து மிருகங்கள் ஒவ்வொன்றும் வரிசையிட்டு புது ராஜாவுக்கு சேவை செய்ய துவங்கின. நாட்கள் சென்றன. ஒரு நாள் காட்டில் அடைமழை பெய்யத் துவங்கியது. மின்னலும் இடியும் ஏற்பட்டது. இதற்கு அச்சமடைந்த மிருகங்கள் புதிய ராஜாவிடம் முறையிட்டன. வல்லமை மிக்க நீலநிற ராஜாவே, இந்த அடைமழையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். அதனைக் கேட்ட குள்ளநரி, ஏழை மிருகங்களே, பயப்படாதீர்கள். இந்த மழையை நான் நிறுத்துகிறேன் என்று கூறிக்கொண்டே இருப்பிடத்திலிருந்து வெளியே வந்தபோது மழையில் நனைந்து உடல் முழுவதும் ஈரமானது. இதனால் நரியின் மேல் படிந்திருந்த நீல வண்ண சாயம் கரைந்து உண்மையான பழைய நிறம் தெரிந்தது. மேலும் நரியினால் மழையை நிறுத்த முடியாமல், மன்னித்து விடுங்கள் எனது மக்களே என சொல்லும்போதே மற்ற எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து பெரிய சத்தம் போட்டு, சூழ்ச்சிக்கார நரியாரே என நரியிடம் ஓடி வந்தன. இதனை கேட்ட குள்ளநரி தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயந்து காட்டிற்குள் ஓட ஆரம்பித்துவிட்டது. சூழ்ச்சியான செயல்கள் வெகு நாட்களுக்கு நீடிக்காது.